என்னது டோக்கியோல இருந்து உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்களா? ஹே யாத்திரோ, உனக்கு டோக்கியோக்கு போகணும்னு தானே ஆசை அப்படின்னு சொல்லி மத்த பசங்க எல்லாம் கேட்கவும், ஆமா இந்த மாதிரி ஒரு குப்பையான வில்லேஜ்ல இருப்பதை விட நான் டோக்கியோக்கு போக தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த யாத்திரங்கிற பையன் சொல்றான். அந்த ஆளை பார்க்க நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையனை பார்த்து டாபோ ஒன்ன மட்டும் அவரை பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்திரங்கிற பையன் அங்க இருந்து கிளம்புறான். டோக்கியோல இருந்து வந்த அந்த ஆளோட கார் பேராயிருக்கு. அந்த ஆளை வர சொன்னவங்க யதார்த்தமா அந்த வழியில வரும்போது நான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கார்ல கூட்டிட்டு போறாங்க. ரைடட் பாடிஸ் பிரசன்டா நான் பார்த்தேன். எல்லாமே ஒரு மாதிரி அழுகி போகுது. கண்டிப்பா மனுஷன் இப்படி பண்ண வாய்ப்பு இல்ல. ஒரு வேலை இது ஏதாச்சும் மான்ஸ்டரோட வேலையா இருக்குமா? பசங்க யார்கிட்டயும் நான் இதை பத்தி சொல்லல, ஏன்னா அவங்க சொன்னா பயந்துருவாங்க. அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவோ, கவலைப்படாதீங்க, ஒரு டிடெக்டிவ் என்னால முடியாததுன்னு எதுவும் இல்ல, நான் பாத்துக்கிறதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றாரு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு உங்க காரை ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. என்ன பிக்கப் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் சொல்றாரு. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆமா இந்த இடத்துல நிறைய மான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் இடத்த சுத்தி பார்க்கும்போது அந்த டோரோட்டாபா அப்படிங்கிற பையன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஹாய் சொல்றாரு. அவனோ ஹலோ வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பையன் மட்டும் என் ஸ்கூலுக்கு போகாம வேலை பார்த்துட்டு இருக்கான், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கான் அப்படின்னு டிடெக்டிவ் கேட்கவும், அவனை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. அந்த லேடி தான் அந்த டிடெக்டிவ் வர சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால அந்த டிடெக்டிவ் அந்த லேடியோட வீட்டு தான் தங்குறாரு. அந்த டிடெக்டிவை கவனிச்சுக்கிறதுக்காக அந்த லேடியோட சொந்த பையனை தான் அனுப்பி வச்சிருக்காங்க. என்னோட பேரு யாட்டரோ, நான் வேணா உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த டிடெக்டிவ்க்கு முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். எங்க அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிற சொன்னாங்க. அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க கார் அது வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். ஆமா வயல்ல ஒரு பையன் மேல பார்த்துட்டு இருந்தானே, அவன் யாரு அப்படின்னு கேட்கவும், யாரு டோரோட்டாபாவியா கேட்கீங்க அப்படின்னு சொல்லவும், டோரோட்டாபானா தீண்டத்தகாத அழுக்கான பையன் அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் கேட்கிறாரு. ஆமா அவன் மேல எப்பவுமே நாத்தாடி, அவன் எப்பவும் அழுக்காதான் இருப்பா, அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த யாட்டரோங்கிற பையன் சொல்றான். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் அந்த பையனோட அம்மாட்ட போய் பேசுறாங்க. அந்த யாட்டரோங்கிற பையன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தானே, அவன் உங்க பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒட்டு கேட்கறான். அவனுக்கு பதிலா இனிமேல் டோரோட்டாபாவை அனுப்பி வைக்கீங்களான்னு அந்த டிடெக்டிவ் கேட்கவும், யாட்டரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து டிடெக்டிவ் இதுக்கப்புறம் நீ தான் கவனிச்சுக்கணும், அவரே தான் ஒன்னு கேட்டுக்காரு, நல்லா குளிச்சு ரெடியாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போறாங்க. அந்த டோரோட்டாபா அப்படிங்கிற பையனோ குளிச்சு ரெடி ஆயிட்டு அந்த டிடெக்டிவ்க்கு சாப்பாடு போய் கொடுக்குறான். ஹே தம்பி என்ன ஞாபகம் இருக்கா, நேற்று கூட நம்ம வயல்ல பார்த்தாமே, நான் கூட உனக்கு ஹாய் சொன்னேன் அப்படின்னு கேட்குவோம். அவன் சாப்பாடை வச்சுட்டு கிளம்புறான். ஹே தம்பி கொஞ்சம் நில்லு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டு எடுத்து இந்த ஆக்சுவலி நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி காரை கொடுக்குறாரு. அந்த பையன் அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த டிடெக்டிவ் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டே, ஆமா நீ அந்த வயல்ல தானே வேலை பாக்குற, எதையாச்சும் டிஃப்ரெண்டா பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாமா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். சாப்பிடும்போது யாருமே நான் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அதுக்காக தான் அப்படின்னு அந்த பையன் சொல்லவோ, பரவாயில்ல நான் நீ பேசுறதை சாப்பிட்டுக்கிட்டே கேட்கறேன் சொல்லு. டோக்கியோல இருக்கும்போது நான் பக்கத்துல போகும்போது கூட சில லேடிஸ் எல்லாம் அப்படியே மூஞ்சி சுழிச்சுக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் சென்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் காமெடியா பேசுறாரு. அந்த டெட் பாடிஸை பத்தி தானே கேட்கறீங்க அப்படின்னு கேட்கவும், அந்த லேடி யாருக்கிட்டயுமே சொன்னது இல்லைன்னு சொன்னாங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் கேட்கறாரு. ஏன்னா அதை புதைக்கிற வரையா அவங்க என்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் தான் அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே புதைச்சு வச்சேன். அந்த டெட் பாடிஸோட வைட்டல் ஆர்கன்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்ல இருந்துச்சு, அது ஏதோ மான்ஸ்டர் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஃபுல் மூன் டே அன்னைக்கு மட்டும் தான் அது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கே, ஃபுல் மூன் டே வரதுக்கு 5 நாள் இருக்கு, அது வரைக்கும் வேணா நான் அவன் கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. சார் நீங்க ஏன் இந்த வேலை எல்லாம் பாக்கீங்க அப்படின்னு இந்த லேடி வந்து கேட்கவும், டோரோட்டாபா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா, அதுவும் நான் 5 நாள் நான் இங்க தான் இருக்கணும், அது வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா அந்த வேலையை பாக்காரு. ஆமா டோக்கியோல இருந்து வந்த அந்த ஆலியா உன் கூட இல்லாம அவன் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. டோக்கியோல எல்லா விஷயமே இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா முட்டாளங்களும் இருப்பாங்க, இப்ப தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த யாட்டரோங்கிற பையன் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கான். இப்ப அந்த டிடெக்டிவ் டோரோட்டாபா பையன் கூட அந்த ஊர் ஃபுல்லத்தையும் சுத்தி பார்த்து அவன் கூட நல்லா அந்த இடத்தை என்ஜாய் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போய் சுத்தி பாக்குறாங்க. அப்ப ஒரு போல் வந்து அட்டாக் பண்ண வரப்பா அந்த பையன் அசால்ட்டா அதை வெட்டி கொண்டுதான். அந்த டிடெக்டிவ் டோரோட்டாபாங்கிற பையன் கிட்ட ரொம்பவும் நல்ல விதமா நடந்துக்கிட்டாரு. எப்படிதான் நீ டயர்ட் ஆகாம இப்படி கண்டினியூஸா வேலை பாக்கிய அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் டயர்ட் ஆகி படுக்கவும், நீங்க மண்ணை வெட்டும் போது ரொம்பவும் அதிகமா குறைஞ்சிங்க, அதனாலதான் உங்களுக்கு முதுகு வலிக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஆமா உன் கழுத்துல ஒண்ணு கிடக்கு, அது என்னது அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் கேட்கவும், என்ன கண்டுபிடிக்கும் போதே இந்த கல் என் கூடவே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது என்னோட பேரண்ட்ஸ்க்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன வேண்டான்னு சொல்லி இந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க போல, இவங்க தான் என்ன தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லப்பா, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வாங்கி பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ் ஆச்சரியப்படுறாரு. இது ஒன்னும் சாதாரணமான கல்லு கிடையாது, இதுக்கு பேர் லைஃப் ஸ்டோன், இது ரொம்பவும் ரேரான ஒரு கல்லு, இந்த மாதிரியான ஒரு கல்லை உங்க அப்பா அம்மா உங்க கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ ரொம்பவும் முக்கியமா தான் தெரிஞ்சிருக்க, அவங்க உன்னை கைவிட்டுட்டு போல அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் சொல்லவும், அந்த பையனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. உனக்கு உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, நான் ஒரு டிடெக்டிவ்ங்கிறதுனால என்னால யாரை வேணா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் கேட்கவும், இது நாள் வரைக்கும் நான் அதை பத்தி யோசிச்சது இல்ல, எனக்கு தெரியல, ஆனா நான் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இப்போ ஃபுல் மூன் டே வருது, டோரோ தனியா வெளியே நின்னுட்டு இருக்கவோ அந்த யாட்டரா இவனை தேடி வரான். என்னோட லைஃப்ல நீ எப்பவுமே ஏன் யாரத்துல வந்து நீங்க உன்னை தத்தெடுத்த அம்மா வளர்க்கறதே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா, டோக்கியோ போகணுங்கிறது என்னோட ஆசை, நீ எதுக்காக அவர் கூட பேசிட்டு இருக்க, இவங்க அப்பா அம்மாவாலேயே கைவிடப்பட்டவன், நீ யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் திட்டவும், நான் ஒண்ணு எங்க அப்பா அம்மாவால கைவிடப்படல, எங்க அப்பா அம்மாக்கு நான் முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவோ, இது உன்கிட்ட இருந்தா நீ அவங்களுக்கு முக்கியமாயிடுவே அப்படின்னு சொல்லி யாட்டரா வந்து சோழ பிறகு தோறப்படவோ யாட்டரோவா அவன் அடிச்சுக்கிட்டான். யாட்டரோ அழுதுகிட்டே டோரோவை பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அந்த டோரோ ஒரு
மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாற ஆரம்பிச்சுட்டான். யாரோ பயந்து அங்கிருந்து ஓடிடுவோம். அந்த ஸ்டோனை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோன்ல கை வைக்கவும் தான் இவன் திரும்பி நார்மலாவே மாறுதான். டோரட்டாபுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த டிடெக்டிவ் டோரட்டாபுவை காணுமே அப்படின்னு சொல்லி அவனை தேடி வருவோம். அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொல்ற மான்ஸ்டர் அது நான் தான் அப்படின்னு சொல்லி டோரட்டாபா சொல்லவும் இவன் ஃபீல் பண்றது பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ்க்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. டோரட்டாபோ, நான் சொல்றது உனக்கு வித்தியாசமா தான் தெரியும், இங்க பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஃபேன் திறக்கி காட்டுறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு பால் இருக்கு. இந்த வழக்கத்துல மனுஷனுக்கு கூடவே சேர்த்து சில உயிரினங்கள் பாடுது. மனுஷர்களால அது மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஈஸியில கண்டுபிடிக்க முடியாது. அதை நம்ம கெமானா அப்படின்னு சொல்லுவோம். சில மனுஷங்களுக்கு மட்டும் இதை பத்தி தெரியும். சில பேர் அந்த மான்ஸ்டர் கூட சேர்ந்து வாழவே செஞ்சிருக்காங்க. உன்ன மாதிரி தான் உன்ன மாதிரி ஆளுங்களை ஹானியோ அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒரு ஹியூமனுக்கோ கோலார்க்கோ பிறந்த பையன் தான். உடம்புல பிளட் ஓடாத டீமன் டைப் சேர்ந்தவன் தான் நீ. நானும் மனுஷன் கிடையாது. பார்த்தல இதுதான் என்னோட பவர். உன்கிட்ட இருக்கிற அந்த லைஃப் ஸ்டோன் தான் உன்னை மான்ஸ்டரா மாறாம ஹியூமனாவே வச்சிருக்கு. அந்த ஸ்டோன் ஒன்ட்ட இருக்கிற வரைக்கும் நீ யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டேன். அந்த ரெட் பாடிஸ்க்கு காரணம் நீ இல்ல, அது வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்லுவோம். யாட்டரோ அப்படின்னா தனியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யாட்டரோவை தேடி அந்த பையன் போறான். அந்த டோரட்டாபோவை நான் கொண்டுட்டேன் தான் நினைச்சேன். ஒரு நாள் அவன் வாக்கியால வரைக்கும் கீழே விழுந்துட்டான். தலையில அடிப்பட்டப்போ அவனுக்கு ரத்தமே வரல. அதுக்கு பதிலா வெள்ளை கலர்ல ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அப்பவே தெரியும் அவன் ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த யாட்டரோ பயந்து ஓடிட்டு இருக்கான். பட் திடீர்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. இடைச்சு அந்த மான்ஸ்டரோட தலையை ஷூட் பண்ணி அந்த மான்ஸ்டர் கொண்டுறாரு. கோலார்ஸ் அவ்வளவு ஈஸியில இறந்து போகாது. அதை கொல்லணும்னா அதுக்கு அதோட தலையை வெட்டணும் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்லுவோம். டோரட்டாபோ அதோட கழுத்து திருப்பி தலையை துண்டு அப்பிச்சு போட்டுதான். அதுல ஏதோ ஒன்று கரைச்ச மாதிரி இருக்கு. இதுங்க அட்டாக் பண்றதுக்கு காரணம் வேற என்னமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய டீல் அந்த இடத்துல இருக்கு. அதுவும் ஒரு மான்ஸ்டர் தான். அந்த பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு அந்த டிடெக்டிவ் அடிச்சு போட்டுது. அதோட தலையில ஷூட் பண்ணினே கூட அந்த டிடெக்டிவால எதுவும் பண்ண முடியல. அதோட கழுத்து ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால அதோட தலையை துண்டா அவரால் வெட்டி எடுக்க முடியல. அதை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் பார்த்துட்டு அந்த டோரட்டாபோ அதோட வாய்க்குள்ள கையை விட்டு தலையை துண்டா பிச்சு எடுத்துருதான். இவன் இப்படி பண்றது பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ்க்கே ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் கூட்டிட்டு போறாரு. யாட்டரோக்கு நான் ஒரு மான்ஸ்டர்னு தெரிஞ்சுட்டு இனிமே ஏதாச்சும் அனிமல் இறந்து போனா கூட எல்லாரும் என்னையதான் சந்தேகப்படுவாங்க. நான் இப்ப எங்க போறது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சோகமா கேட்கவும், டோரட்டாபோ, அவங்க என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னதே உன்னை கொல்றதுக்காக தான். யாட்டரோட அம்மா தான் என்னோட கிளைண்ட். அவங்க தான் உன்னை கொல்ல சொன்னாங்க. நீ ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த லேடியோட அக்கா, அதாவது உங்க அம்மா, இவங்க கிட்ட உன்னை கொடுக்கும்போதே நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பே அவங்க உன்னை வளர்த்துருக்காங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்ததெல்லாம் பார்க்கும்போது நீ தான் கண்ட்ரோல் மாரி போறேன்னு சொல்லி அவங்க உன்னை கொல்லலான்னு முடிவு பண்ணி தான் என்ன கூப்பிட்டாங்க. ஆனா இது உன்னோட தப்பு இல்ல, வேற ஒரு மான்ஸ்டர் தான் அந்த அனிமல்ஸ் கொலை பண்ணிருக்கு. நான் உண்மையை அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பா என்ன நம்ப போறது இல்ல. சோ எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்லவோ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அமைதியா நிக்கிறான். நான் கடைசியா கேட்கிறேன், நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், இல்ல வேண்டாம், நீங்க என்ன ஷூட் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அந்த டிடெக்டிவா அந்த டோரட்டாபோவை ஷூட் பண்ணி சாவடிச்சிருந்தாரு. அச்சோ யாட்டரோக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் அவன் ஜஸ்ட் மயங்கிதான் இருக்கான், அவ்வளவுதான், நீங்க கேட்டபடியே நான் இவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டவும் அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த டோரட்டாபா அவங்க அக்கா பையன் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறாங்க. பாடியை நானே டிஸ்போஸ் பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ற அந்த டிடெக்டிவ் கிளம்புறாரு. ஆமா அது ஹீலிங் ஆயிரும் தெரியாதா, கூலர்ஸ் நீங்க தலையை வெட்டி அப்படின்னு சொல்லி யார்கிட்டயே போன்ல பேசுறாரு. இப்ப காலை கட் பண்ணப்போ அந்த பையன் எந்திக்கிறத பாத்துட்டு, நீ ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிட்டே இருந்தா உனக்கு பசிக்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு. நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், கெமானோலாம் அவ்வளவு ஈஸியில இறந்து போயிடாது, அதுவும் நீ ஒரு கோலா ரொம்பவே ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிடுவேன், அவங்களை பொறுத்த அளவு டோரட்டாபோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் சொல்லுவோம். ஆமா நம்ம எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கா, நம்ம டோக்கியோல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட ஆபீஸ் கவர் கூட்டிட்டு போறாரு. லைட்டை போடுறப்ப அந்த இடம் கொஞ்சம் குப்பியா தான் இருக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கிற ஒரு ட்ரெஸ் தூக்கி கொடுக்குறாரு. மனுஷங்களுக்கு நம்ம மான்ஸ்டர் ஸ்மெல் தெரியாம இருக்க இந்த சென்டை தான் நான் அடிச்சுக்கிடுவேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு, உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட பேரு காபனே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ புது ட்ரெஸ் மாட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். எனக்குமே பீஸா டிஸ்கவுண்ட்ல போடுறாங்களா, அதுவோ 25% ஆஃபரோட. ஆமா யாரா நீ அப்படின்னு சொல்லி வந்த 2 பேரும் கேட்கறாங்க. எந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது. அந்த டோரட்டாபோ பையனோட உண்மையான பேரு காபனே. டோரட்டாபா அப்படிங்கிறதுக்கு மீனிங் அழுக்கானவ. அதை வந்துட்டு அந்த சின்ன பசங்களா சும்மா பட்ட பேரா தான் வச்சிருப்பாங்க. அது அவனோட உண்மையான பேர் கிடையாது. அவனோட உண்மையான பேர் காபனே. அந்த பையன் ஒரு கோலார், அதாவது கெமனா அப்படிங்கிறதுனால அவன் அவ்வளவு ஈஸியில இறந்து போயிட மாட்டான். அதனாலதான் நெத்தியில ஷூட் பண்ணியுமே கூட அவன் இன்னும் இறந்து போகல. போக போக இந்த கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.